நெற்கட்டான் சேவலினுடைய மன்னன் தலைமகன் முதல் சுதந்திர போராட்ட வீரன் புலித்தேவனுடைய பிறந்த நாள். அவரை போன்ற வீரன் மிகுந்த இந்த தமிழா மண்ணில் பிறந்ததற்கு நம்ம எல்லாம் பெருமை கொடுத்துருக்கணும். இது எதுக்கான இந்த காணொலினா, புலித்தேவனுடைய பிறந்த நாளோ அல்லது நினைவு நாளோ அல்லது தேவருடைய பிறந்த நாளோ நினைவு நாளோ மருசாருடைய பிறந்த நாளோ நினைவு நாள் வரும்போது 140 தலை போட்டுருவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கும். அதே மாதிரி நாட்டின் சுதந்திரத்துக்காண்டி பாடுபட்டவருடைய சிலைகள் எல்லாம் வந்து கூண்டுக்குள்ள இருக்கும். தேவருடைய சிலை கூண்டுக்குள்ள இருக்கும், புலித்தேவருடைய சில இடத்துல கூண்டுக்குள்ள இருக்கும். அப்பெல்லாம் பார்க்கும்போது மனசுல, அதாவது சுதந்திரம் வாங்கி கொடுத்த அவர்கள் சுதந்திரம் இல்லாமல் கூண்டுக்குள்ளா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள எழுதும். அது போன்ற நிலைமை மாற வேண்டும். அதாவது நம்முடைய இளைஞர்கள், முக்குல சமுதாய இளைஞர்கள், நீங்க புகழ் வணக்கம் செலுத்த போறதுக்கோ நன்றி செலுத்த போறதா இருந்தா அமைதியான முறையில், அதாவது நான் செய்யக்கூடிய ஒரு செயல் என்னுடைய தாய் தந்தைக்கு பெருமையும் புகழையும் உண்டாக்கும் விதமாக இருக்க வேண்டும். அப்புறம் வந்து நீங்க வந்து புலித்தேவன் அப்படின்னா அவரோட வரலாற்றை படிச்சா உனக்கு வீரம் வரணும். அதுக்காண்டி வாழும் வேலையை எடுத்து போய் இருக்கணும் வெட்டு குத்து. அவர் காலத்துல வீரம் விலை உணவு. அன்றைய காலத்துல வீரம் தான் என்னது ஆளுமை செய்வதற்கான தகுதி. ஆனா இன்னைக்கு வீரம் விலை போகாது. அதனால இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நீ கத்தி வேலை ஏந்தணும், அறிவாயுதம் ஏந்தணும், அரசியல் படிக்கணும், கல்வியிலும் பொருளாதாரத்தில் நம்ம மக்கள் உயரணும், நீனும் உயரணும். அப்புறம் வீரம் என்றால் என்ன? வீரம்னா என்ன? அடுத்தவனை துன்புறுத்துவதா, அடுத்தவனை அடக்குவதா, அடுத்தவனை ஒடுக்குவதா, பாமரனை பயமுறுத்துவதா? அப்படி இல்லைங்க. வீரம் என்றால் தன் உயிரை கொடுத்தேன் மற்றவனை காப்பது. வீரம் என்பது இன்னொரு வரையில சொல்றாங்க, அடிமைப்படுத்துவதல்ல, அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடுவதுதான் வீரம். நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு என்னப்பா, அன்னைக்கு ஆங்கிலேய வந்து இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கானே, கார்பெண்டர் பேர் வந்துகிட்டு இருக்கானே, வந்து தண்ணி எடுக்கிறான், தமிழ் தண்ணி எடுக்கிறானே. இன்னைக்கு வந்து கேரளா வந்து கொண்டு கழிவை கொட்டுறியா, மலைகளை நொறுக்கிறியான், இயற்கை வளத்தை அழிக்கிறான். நீ அதுக்கு எதிராக போராடணும். அதுதான் நீ புலித்தேவனுக்கு செய்யக்கூடிய உண்மையான என்னது தொண்டு. அதை பண்ணணும் நம்ம. சரிங்களா? அவன் வெள்ளக்காரன் எடுத்து பாட்டையும் போராடியா, இன்னைக்கு நீ கொள்ளக்காரன் எடுத்து போராடணும்.